வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். மொபைலை சார்ஜ் பண்றதுன்றது எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை தான். ஆனா இதுல பாருங்க, எப்பவுமே நம்ம மொபைலும் கையுமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலேயே சார்ஜ் போடுவோம், அடுத்த செகண்டே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதை ஃபுல் சார்ஜில் பார்த்து எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை உலகம் முழுவதும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம பண்ணவே கூடாது. இவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்வைப் அப்படின்ற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பிராண்ட் பேரே ஸ்வைப் தான். என்ன ஆகும்னா, வெறும் 2 செகண்டில் உங்களுடைய மொபைலை சார்ஜ் பண்ணிடலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களே ஒரு தனி கேஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பேக் கேஸை போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்வைப் மிஷினில் உங்கள் மொபைலை வச்சு எடுத்தால் மட்டும் போதும். உடனே உங்கள் மொபைலுடைய பேட்டரி ஸ்வைப் ஆயிரும். ஸோ வெறும் 2 செகண்டில் உங்களுடைய மொபைலுடைய பேட்டரி ஸ்வைப் ஆகிறதுனால அது சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஃபாஸ்ட் சார்ஜர்னு எவ்வளோ தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் எதுப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்போம். அண்ட் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுதோ அதான் நம்ம வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் இதில் ஃபாஸ்ட்டாக ஏறதுலேயும் சிக்கல் இருக்குது. இங்கே வெடிச்சிருமோ, இதே மாதிரி ஏறிட்டு இருந்துச்சுன்னா மொபைல் பேட்டரி வீக் ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் பாருங்கன்னு டோஸ்டர் மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சு அதில் மொபைலை வச்சு எடுத்தால் அடுத்த செகண்ட் பேட்டரி ஸ்வைப் ஆகுதுன்றது நிஜமாவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு தான். அதிகமான மக்கள் எங்கெங்கெல்லாம் குவிகிறாங்களோ அங்கே இன்கேஸ் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அணைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கேற்ற மாதிரி ஏஐயா, இது எந்த ஒரு ஹியூமனும் யூஸ் பண்ணாமல் ஏஐ மாடியூலில் தீ அணைக்கக்கூடிய ஒரு தனி வகையான மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஸ்வலாக இது ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியாது. அதாவது ஒரு மாலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இன்கேஸ் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுலேயே சென்சார் ஆன் ஆகி உடனே வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணும்ல. ஆனால் அங்கே என்ன ஆகும்னா, வாட்டரை தனியாக ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணுமே தவிர்த்து பெரிய அளவில் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காது. அதனாலேயே தீ அணைக்க முடியல அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரியான சென்சார் தான். ஆனால் எங்கே தீ இருக்கோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஷார்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீயை அணைக்கிற மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதோடைய மூதாதையர்னு பார்த்தா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த சென்சார்ஸ் தான். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய படங்களில், காமெடிக்காக கூட லைட் ஆன் பண்ணி அந்த சென்சார் பக்கத்தில் வச்ச உடனே தண்ணி அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும்ல. இது வெறும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தீ அணையிறதில்ல. பட் இது தீ அணைகிற வரைக்கும் விடாமல் அப்படியே அங்கே தண்ணியை ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக அங்கே தீ அணைஞ்சிரும். இது பப்ளிக் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கே தான் டிஃபால்ட்டாக வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரமாகவே ரூல் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை சைனா கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய எர்த்து சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். எல்லாரும் என்ன நினைப்போம், அது ஸ்ட்ரைட்டாக நின்று சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக நம்மளுடைய எர்த்து ஸ்ட்ரைட்டாக கிடையாது. 23.5 டிகிரிக்கு சாஞ்சு தான் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம இத்தனை சீசன்ஸாக பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த சம்மர், ஆட்டம், வின்டர் அப்படின்ற இந்த சீசன்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக மந்த் வைஸாக பிரித்து கிடைக்கிறதுக்கான ரீசனே இந்த எர்த்து சாஞ்சு இருக்கிறதுனால தான். இன்கேஸ் இது சாயாமல் ஸ்ட்ரைட்டாகவே இருந்து அது அப்படியே சூரியனை சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஒரே கிளைமேட் தான் இருக்கும், மாற்றமே இல்லாம. அனிமல்ஸ் எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸை விட்டுருவோம். இப்போ இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்மாலஸ்ட் அண்ட் டைனியஸ்ட் பேர்டு எதுன்னு கேட்டால் ஹம்மிங் பேர்டை தானே சொல்லுவோம். அந்த ஹம்மிங் பேர்டுடைய ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 1200 டைம்ஸ் அடிக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்க, டப்ப 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 டப்பன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளால சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும். அதே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய உயிரினமாக இப்போது இந்த உலகத்தில் இருக்கிறது எக்ஸிஸ்டிங்காக அப்படின்னு பார்த்தா அது ப்ளூ வேல் தானே சொல்கிறாங்க. அந்த ப்ளூ வேலுடைய ஹார்ட்டு ஒரு டாட்டா நேனோ கார் சைஸ் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹார்ட் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவை தான் ஹார்ட் பீட் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் டும் டும் அதோட முடிஞ்சு போச்சு. அது ஒரு நிமிஷத்துக்கு கரெக்டாக அதோடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி அடிக்குமா. ஆனால் இந்த ஹம்மிங் பேர்ட் 1200 இப்படி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்ன்றதான் பெருசாக இருந்தாலும் அதோடைய பம்பிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த உடம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே தான் இருக்கும். அதனால் பெரிய ஹார்ட்டாக இருந்தால் டுமுன்னு அடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அது மேபி பெரிய ஹார்ட்டாக இருக்கிறனாலேயே பர்ஃபெக்டான ஒரு பம்பு அந்த பாடிக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்க போல. ஒரு நிமிஷத்துக்கு திமிங்கலமே 2 தடவை தான்ப்பா ஹார்ட் பீட் பண்ணுது. தூங்கும்போது 1/2 லிட்டர் தண்ணியை நம்ம வெளியேற்றிடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன யோசிப்பீங்க தெரியும். 4 மணிக்கு ஒரு கால் வருமே காலையில், அது கிடையாது. ஆக்சுவலாக நம்ம தூங்கும் போதே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெளியே விடக்கூடிய மூச்சு காற்று வழியாக வாட்டர் எவாப்ரேட் ஆனால் அந்த வேப்பரெல்லாம் அந்த மூச்சு காத்துடைய கலந்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா
அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவை மூச்சு விடும்போதும் சூடாலப்பா வருது. ஏப்பா அதுக்குன்னு எவாப்பரேட்டர்னா சில்லுனா வரும். அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கலந்துருது. ஸோ நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் தண்ணிய அப்படியே வெளியேற்றிருவீங்க. அதனால தான் உங்களுக்கு காலையில எந்திரிச்சதும் அதிகமா தாகம் எடுக்குது. அதுவும் ஒரு ரீசன் தான்னு சொல்றேன். பெல்ஜியன் ஏர் ஃபோர்ஸ்ல ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு. அது பேரு F-16 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட். எப்பவுமே மெயின்டனன்ஸ்க்காக வருவாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே துடைப்பாங்க. அண்ட் கரெக்ட்டா லூப்ரிகேட்டா இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஏதாவது குறைவா இருந்துச்சு, இல்ல டைட்டா இல்ல அப்படின்னா, அத ஸ்க்ரூ பண்றது, டைட் பண்றது இந்த மாரி எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டைம் அந்த F-16 பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சடனா தெரியாம ஒரு ஸ்விட்ச் தட்டி, அதிலிருந்து ஒரு மிசைல் டப்புன்னு லான்ச் ஆயிருச்சு. அதிலிருந்து ஒரு புல்லட் லான்ச் ஆன அடுத்த செகண்ட் ஆப்போசிட்ல இருந்த F-16 கிராஷ் ஆகி, அப்பவே பெல்ஜியன் கவர்ன்மெண்ட் கிட்டத்தட்ட 200 கோடிப்பா லாஸ் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஆக்சிடென்டலா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அது யாருமே பழி ஏத்துக்க முடியாத மாதிரியான ஒரு விஷயம். பார்த்து பண்ணியிருக்கணும். இல்ல போன பைலட் அத குளோஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். இந்த இன்சிடென்ட் 2018ல நடந்துச்சு. இப்ப வரைக்கும் ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு கிளீன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. அண்ட் எப்பப்பலாம் பைலட் ஏறுறாங்களோ, அந்த டைம்ல ஃபுல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏறுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ட்டா செக் பண்ணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அங்க உயிர் சேதம் எதுவும் கிடையாது. இன்கேஸ் ஆயிருந்துச்சுனால் அது ஒரு பெரிய சம்பவமா இருக்கும். அது ஒண்ணும் பெருசா ஒரு வாருக்கு போய் இறந்தாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயமும் கிடையாது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம்னா, அத யாராலயுமே ஏத்துக்க முடியாத மாரியான ஒரு சம்பவமா பதிஞ்சிருக்கும். ஆனால் அங்க எந்த ஒரு உயிரிழப்பும் வரல. இப்ப வரைக்கும் எல்லா ஏர்ஃபோர்ஸும் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் மிஷன்ஸ ஹேண்டில் பண்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.